ஹலோ நன்றால் 2023 வந்து பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்துக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து பிளாக் பஸ்டரான படமும் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கோடிக்கணக்கில், அதாவது 100 கோடி 200 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்த படம் ஃப்ளாப்பான படமும் இருக்குது. ஸோ அப்படி இருக்க இந்த நிலைமையில் 2023 ரிலீஸ் ஆன டாப் 10 வசூல் எடுத்த பெரிய படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்க நம்மளோட சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ எனிவே நம்ம வாங்க கண்ணுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டாப் 10ல் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 2. பொன்னியின் செல்வன் 1 பார்த்தா ரிலீஸ் ஆச்சு. இது வந்து மணிரத்னம் டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 நல்ல வசூலை கிரியேட் பண்ணிச்சு. இது டாப் 10ல் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் 9 வந்து பார்த்தீங்கன்னா டங்கி படம். இப்போ சலார் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிரான்னு போட்டி போட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 9ல் இருக்குது. அதுக்கப்புறம் டைகர் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படம். இது நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் 2 டாப் 8ல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் நடித்த லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 நிறைய பெரிய எதிர்பார்ப்புகளோட வெளியான படம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனத்தை தான் பெற்றுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 613 கோடி வசூல் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுச்சு. இது வந்து டாப் 7ல் இருக்குது. அதுக்கப்புறம் ரஜினி நடித்த ஜெயிலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் கிரியேட் பண்ணார். இது வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 550 கோடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுச்சு. ஸோ இது வந்து டாப் 6ல் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா சலார் படம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்போட வந்துச்சு. இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வசூல் கிரியேட் பண்ணிச்சு. அப்போ பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசூல் கிரியேட் பண்ணல. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான். மித்த இடத்துல அது நல்லா ஓடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கதார் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4ல் இருக்குது. அதுக்கப்புறம் பதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் நடித்த படம். இப்போ ரிலீஸ் ஆன படம் பதான். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3ல் இருக்குது. அப்புறம் டாப் 2ல் அனிமல். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 வருஷத்தில் கடைசியாக கிரியேட் ஆகி, அதாவது கடைசியாக ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட்டில் செகண்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2ல் இருக்குது. டாப் 1ல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நாளில் போட்டுக்கோங்க. வேறு யாருமே இல்லை. டாப் 3லேயும் ஷாருக்கான் தான். டாப் 1லேயும் ஷாருக்கான் தான். ஜவான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லி கிரியேட் பண்ணார். விஜயோட ஒரு ராசியான டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி தான் இந்த ஜவான் படத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1ல் இருக்குது. ஸோ இன்னைக்கு வேறு எந்த அப்டேட்டும் கிடைக்கிற சினிமா பற்றி ஸோ தான் இந்த இதை அப்டேட்டை போட்டேன். ஸோ இதுமாதிரி வீடியோஸ் பார்த்துக்க நம்மளோட சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பை பை. நான் உங்களுக்கு